மதுரையில் டெம்பிள் சிட்டி உணவகத்தில் தர்பூசணி பழத்தின் மேல் எண்ணெயை ஊற்றி புதிய விதமான தர்பூசணி பரோட்டா என அறிமுகம் செய்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில டெம்பிள் சிட்டி ஹோட்டல்ல தர்பூசணி புரோட்டா என அந்த பூசணி பழத்தின் மீது எண்ணெயை ஊற்றி புரோட்டா போட்டு கொடுத்த அந்த வீடியோவானது தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியுடன் புதிய வகை உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மதுரையில் பிரபல உணவகமான டெம்பிள் சிட்டி உணவகம் சுமார் 25 கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. முக்கியமாக மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறமாகவும் மற்றும் சென்னை போகக்கூடிய அந்த 4 வழி சாலையிலும் திருநெல்வேலி போகக்கூடிய 4 வழி சாலை என 25க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இந்த டெம்பிள் சிட்டி உணவகம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் அது அவ்வப்போது முகக்கவசம் போன்ற வடிவிலான புரோட்டா உருவாக்குவது, அதே போல கொரோனா காலத்துல கொரோனா புரோட்டா என அவர்கள் வித்தியாசமான முறையில உணவகத்துக்கு வருவதை ஈர்ப்பதற்காக சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரம் செய்து வரக்கூடிய இந்த டெம்பிள் சிட்டி உணவகம் தற்போது தமிழகம் முழுவதிலும் சர்ச்சைக்கு இருக்கக்கூடிய தர்பூசணி விவகாரத்துல மேலும் ஒரு விவாதத்திற்கு உருவாக்கக்கூடிய ஒரு விதமாக விளம்பரம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அதாவது உணவகத்துல தர்பூசணி வெயிலுக்கு அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல வெயிலுக்கு ஆனந்தமாக சுவைத்து சாப்பிடக்கூடிய தர்பூசணி பழத்தை வைத்து அவர்கள் புரோட்டா என்ற வாசகத்துடன் கூடிய விளம்பரமும் சமூக வலைதளங்களில் வெளியானதுடன் அவர்கள் ஹோட்டல்லையும் தர்பூசணி பழத்தை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி புரோட்டாக்களை போட்டு அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு தருகிறார்கள். இதனால் இந்த வீடியோவானதும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் வாடிக்கையாளர்கள் தருவதற்காக அவர் ஹோட்டலுடைய உரிமையாளரும் நம்மிடம் கூறும்போது கூட தர்பூசணி புரோட்டா என வித்தியாசமான முறையில் நாங்கள் தற்பொழுது வெளியிட்டு இருப்பதாகவும் அது வாடிக்கையாளர் மத்தியில் வரவேற்பு பெற்றிருப்பதாகவும் நம்மிடம் கூட அவர் கூறினார். இருந்த போதிலும் கூட அது அந்த தர்பூசணி பழமானது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இதுபோல் இந்த தர்பூசணியை வைத்து புரோட்டா போட்டு கொடுப்பது பாதுகாப்பான முறையில் இருக்குமா எனவும் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்த வந்த வண்ணம் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.